புதுசா ஏதாவது கத்துக்கணும், அதுவும் ரொம்ப ஆழமா. அதே சமயம் போர் அடிக்காம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களோட அந்த ஆர்வம் இருக்கே, அதுதாங்க எங்களை எப்போ ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது. நிச்சயமா எதையாவது தேடி படிச்சு அப்டேட்டடா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள இந்த ஆழமான அலசலுக்கு நாங்க மிக அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. ஏன்னா இது உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பெரிய ரகசிய கதவை திறக்க போற ஒரு சப்ஜெக்ட். ஆமா, இது வழக்கமான ஒரு விஷயமா இருக்காது, ரொம்பவே டீப்பான ஏரியா. சரி, இது கொஞ்சம் விரிவா பாப்போம். இன்னைக்கு நம்முடைய இந்த ஆழ்ந்த அலசலுக்காக நாம எடுத்துக்கிட்ட சோர்ஸ், அதாவது ஆதார மூலம் என்னன்னா, சுவாமிமலை உபதேசத்தின் வஜ்ரவேல் அண்டம் குரல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு. இதுல இருந்து எடுக்கப்பட்ட மிக முக்கியமான குறிப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆதாரங்களை படிக்கும்போது ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், சுவாமிமலையில் தகப்பன் சாமியான சிவபெருமானுக்கு முருகன் ஓதியது வெறும் ஒற்றை வார்த்தையோ அல்லது தத்துவமோ அல்ல. ஆமா, நானுமே இத படிக்கும்போது ரொம்ப வியந்து போனேன். ஏன்னா புராணங்கள்ல நாம அடிக்கடி படிக்கும் சுவாமிமலை உபதேசம் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஆன்மீக கதை மட்டும்தானா? முருகன் தன் தந்தையான சிவபெருமானுக்கு உபதேசித்தது ஏதோ ஒரு காதில் சொல்லும் மந்திரம் மட்டும்தானான்னு யோசிச்சிருக்கேன். ஆனா அது மந்திரம் இல்ல, அது மனித உடலின் நடுக்கோட்டில் மிகச் சரியாக அமைந்துள்ள 7 குழிகள் பற்றிய ஒரு ஆழமான அனாட்டமி. அதாவது நம் மனித உடற்கூறியலோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு முழுமையான வரைபடம் அது. எக்ஸாக்ட்லி. அது மனித உடல் அப்படிங்கிற இந்த மாபெரும் கருவி எப்படி இயங்குகிறது என்பது தெளிவாக விளக்கும் ஒரு பயாலஜிக்கல் எலக்ட்ரிசிட்டி, அதாவது உயிரியல் மின்சாரம் பற்றிய ஒரு மிகப்பெரிய அறிவியல் ரகசியம். இந்த மூல குறிப்புகள் சொல்லும் அந்த அறிவியல் உண்மைகளை உங்களோட சேர்ந்து அலசுவதுதான் இன்றைய நம்முடைய நோக்கம். இத வெறும் ஒரு கட்டுக்கதையாகவோ புராண குறியீடாகவோ பார்க்க கூடாது. கண்டிப்பா பார்க்க கூடாது. நம் நரம்பு மண்டலத்தோடும் உடலின் ஆற்றல் மையங்களோடும் ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் இதில் இருக்கும் பிரம்மாண்டம் நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்குது. இந்த ஒரு அடித்தளத்தில் இருந்துதான் இன்னைக்கு நம்ம உரையாடலையே நம்ம தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் தொடங்கணும். நாம வழக்கமா ஆதிசிவனின் அர்த்தநாரீஸ்வர கோலத்தை கோயில்களில் ஒரு சிலையாகவோ அல்லது ஓவியமாகவோ மட்டுமே பார்த்து பழகிவிட்டோம் இல்லையா? ஆமா, பாதி ஆண் பாதி பெண். ஓகே, இது ஒரு சமத்துவத்துக்கான ஆன்மீக உருவகம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த ஆதாரங்கள் அதை முற்றிலும் வேறொரு கோணத்தில் அணுகுவதை பார்க்கும்போது என் சிந்தனையே மாறிடுச்சு. அதை ஒரு பரந்த கோணத்தில் இணைத்து பார்த்தால் அந்த ஆன்மீக உருவகங்களுக்கு பின்னால் இருக்கும் ஆழமான உயிரியல் மெக்கானிசம் நமக்கு தெளிவாக விளங்கும். கரெக்ட். அந்த அர்த்தநாரீஸ்வர கோலம் என்பது நம் உடலுக்குள் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நடந்து கொண்டிருக்கும் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்களின் சேர்க்கை, அதாவது பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பயாலஜிக்கல் கரண்டின் சேர்க்கை என்று இந்த தொகுப்பு சுட்டிக்காட்டுது. இது ஏதோ தத்துவத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்ல, அக்மார்க் அறிவியல். இப்போ அடிப்படை அறிவியல் படி ஒரு பிளஸ் வயரையும் மைனஸ் வயரையும் நேரடியாக சேர்த்தால் என்ன நடக்கும்? அங்கே ஒரு பெரிய ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும், தீப்பொறி பறக்கும். அதே விதிதான் மனித உடலின் நரம்பு மண்டலத்துக்கும் பொருந்தும். நம் உடலில் மூளையிலிருந்து புறப்படும் சிக்னல்களும் உடலின் கீழ்ப்பகுதியிலிருந்து மேலே செல்லும் ஆற்றல்களும் நேரடியாக எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் மோதிக்கொண்டால் என்ன ஆகும்? மனித உடலால் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாது. ஆமா, தாங்க முடியாது. இந்த 2 நேர் மற்றும் எதிர் ஆற்றல்களும் இணைந்து ஒரு புதிய மாபெரும் சக்தியை அல்லது ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டுமானால் அவை இரண்டும் பாதுகாப்பாக சந்தித்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்த ஒரு வெற்றிடம் தேவைப்படுது, அதாவது ஒரு வேக்யூம் தேவைப்படுகிறது. நான் அந்த சோர்ஸ் நோட்ஸை படிக்கும்போது எனக்கும் இதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த வெற்றிடம் அந்த பழைய குறிப்புகள் சொல்றது ஏதோ காற்றில் இருக்கும் இடம் இல்ல, அது நேரடியாக நம் உடலின் மையக்கோட்டில் இருக்கும் பள்ளங்களை, அதாவது குழிகளை குறிக்கிறது. இந்த உடற்கூறியல் பார்வை அத்தனை புராண கதைகளையும் சயின்ஸா மாத்திடுது. மிக துல்லியமான புரிதல் இது. நம் நர்வஸ் சிஸ்டம்ல சினாப்சிஸ் என்று சொல்வார்கள், அதாவது 2 நரம்பு செல்களுக்கு இடையே உள்ள மிகச்சிறிய இடைவெளி அல்லது வெற்றிடம். அந்த வெற்றிடத்தில் தான் மின்சார சிக்னல்கள் ரசாயன சிக்னல்களாக மாறி அடுத்த செல்லுக்கு பாய்கின்றன. அதே போல நம் உடலின் மையக்கோட்டில் இருக்கும் அந்த பெரிய வெற்றிடங்களான குழிகள் தான் இந்த பிளஸ் மற்றும் மைனஸ் ஆற்றல்களை விபத்தில்லாமல் ஒன்றிணைத்து ஒரு மபத்தான உயிரியல் மின்சாரமாக மாற்றும் ரகசிய மையங்களாக செயல்படுகின்றன. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகிறது. ஏன்னா இந்த இடத்துலதான் வேல் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. நாம எப்பவுமே முருகனின் கையில் இருக்கும் அந்த வேல் என்பதை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக மட்டும்தானே பார்த்து பழகிவிட்டோம். ஆனா நாம் இன்று பகுப்பாய்வு செய்யும் இந்த குறிப்புகளின்படி வேல் என்பது ஒரு ஆயுதமே அல்ல. அது மனித முதுகெலும்பின், அதாவது ஸ்பைனல் கார்டின் கீழமைப்பை கச்சிதமாக காட்டும் ஒரு உடற்கூறியல் வரைபடம். இப்போ இந்த அலசலை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களே ஒரு சிறிய பரிசோதனையை செய்து பார்க்கலாம். உங்க கைகளால் இடுப்பு பின்பகுதியை தொட்டு பாருங்க.
உங்க முதுகுத்தண்டு முடியும் இடத்தில் அடிப்பாகத்தில் ஆழமான 2 பள்ளங்களை உங்களால் நிச்சயமாக உணர முடியும். ஆம், நீங்கள் இப்போ தொட்டு உணர்ந்த இந்த இடத்திற்கு பெயர்தான் வஜ்ரவேல் ஜங்ஷன். ஒரு வேலின் அடிப்பகுதி எப்படி இருக்குமோ, அதாவது நடுவில் ஒரு தண்டும் கீழே 2 கிளைகளுமாக எப்படி விரிந்திருக்குமோ அதே வடிவத்தில் இது இருக்கும். அதே வடிவத்தில் நம் சாக்ரி பிளெக்சஸ் என்று சொல்லப்படும் அந்த நரம்பு பின்னல் இடம் அமைந்திருப்பதை நீங்கள் உணரலாம். அந்த 2 பள்ளங்களும் தான் நாம் சற்று முன் பேசிய அந்த முதல் வெற்றிடம். ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு புதிய உயிரை உருவாக்கும் அந்த படைப்பு ரகசியம், பிரபஞ்சத்தின் மகத்தான உற்பத்தி திறன் இந்த இடத்தில் இருக்கும் வெற்றிடத்திலிருந்துதான் தொடங்குது. உயிரியல் ரீதியாக பார்த்தாலும் நம் உடலின் இனப்பெருக்க மண்டலத்தையும் அடிப்படை உயிர் சக்தியையும் கட்டுப்படுத்தும் நரம்புகள் அனைத்தும் இந்த வஜ்ரவேல் ஜங்ஷன்ல தான் மையம் கொண்டுள்ளன. அப்போ இந்த வஜ்ரவேல் புள்ளியில் தொடங்கும் அந்த உயிர் மின்சாரம் எப்படி செயல்படுகிறது? இந்த ஆற்றல் ஏதோ அந்த இடத்திலேயே தங்கிவிடுவதில்லை. அது உடலின் மையக்கோடு வழியாக மேல் நோக்கி பயணிக்கிறதுன்னு மூல ஆதாரங்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. நாம் இப்ப அந்த பயணத்தை அந்த 7 குழிகள் வழியா நடக்கும் அந்த டிராவல கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஏன்னா இது வெறுமனே ஒரு லிஸ்ட் கிடையாது. இது நம்முடைய ஒவ்வொரு நாளின் உணர்ச்சிகளோடும் ஆரோக்கியத்தோடும் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த பயணம் தொடங்கும் அஸ்திவாரத்திலிருந்து ஆரம்பிப்போம். முதல் குழி நாம் இப்போது தொட்டு உணர்ந்த அந்த மூலாதாரம் அல்லது வஜ்ரவேல் புள்ளி. முதுகெலும்பும் முடியும் இடத்தில் உள்ள அந்த 2 குழிகள் தான் ஒட்டுமொத்த உடலுக்கும் இந்த உயிரியல் மின்சாரத்திற்கும் அடித்தளம். நம்முடைய சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், அதாவது உயிர் பிழைப்பதற்கான அடிப்படை உணர்வுகள் அனைத்தும் இங்குதான் உற்பத்தியாகின்றன. எந்த ஒரு கட்டிடத்திற்கும் பேஸ்மெண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த மொத்த ஆற்றல் பயணத்திற்கும் இந்த முதல் குழிதான் தொடக்க புள்ளி. இங்குதான் பிளஸ் மற்றும் மைனல் ஆற்றல்கள் முதல் முறையாக சந்திக்கின்றன. அருமை. அங்கிருந்து அந்த மின்சாரம் மேலே எழும்பும்போது சந்திக்கும் 2வது இடம் தொப்புள் குழி. குறிப்புகள் இதை நம் உடலின் ஆற்றல் சேமிப்பு மையம், அதாவது எனர்ஜி ஸ்டோரேஜ் சென்டர் என்று ரொம்ப அழகாக வர்ணிக்கின்றன. நாமெல்லாம் தாயின் கருப்பையில் இருந்தபோது இந்த தொப்புள் குழி வழியாகத்தானே ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் ஊட்டச்சத்தையும் பெற்றோம். ஆனா வெறும் பழைய நினைவா மட்டுமில்லாம இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் இத என்டரிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்ம உடம்போட 2வது மூளை அப்படின்னு சொல்லுது. நம்முடைய செரிமானம், உள்ளுணர்வு எல்லாமே இந்த தொப்புள் குழியை சுற்றி தான் இயங்குது. அதனால இது ஆற்றல் சேமிப்பு மையமா இருக்கிறது 100க்கு 100 பொருந்தி போகுது. அதைத் தொடர்ந்து அந்த உயிரியல் மின்சாரம் பயணிக்கும் 3வது குழி நெஞ்சுக்குழி. இத உணர்ச்சிகளின் சங்கமம் என்று ஆதாரங்கள் சொல்கின்றன. நீங்களே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாம் ரொம்ப பயப்படும் போதோ அல்லது திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்கும் போதோ அல்லது ரொம்ப நெகிழ்ந்து போய் பெருமூச்சு விடும்போதோ நம் உடலில் முதல் அழுத்தத்தை நாம உணரும் இடம் இந்த நெஞ்சுக்குழிதான். உயிரியல் ரீதியாக பார்த்தால் மூளையையும் உடலையும் இணைக்கும் மிக முக்கியமான வேகஸ் நரம்பு இந்த பகுதியில தான் ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்குகிறது. நம்முடைய ஆழமான உணர்ச்சிகள், அன்பு, துக்கம் எல்லாமே வெறும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அது நேரடியாக இந்த நெஞ்சுக்குழியில் ஏற்படும் மின்சார மாறுபாடுகள் தான். அந்த வெற்றிடத்தில் ஆற்றல் நிரம்பும் போதுதான் நமக்கு அந்த பாரம் அல்லது நிம்மதி என்ற உணர்வே ஏற்படுது. இத படிக்கும் போது எனக்குள்ள பல விஷயங்கள் கனெக்ட் ஆச்சு. இப்போ நெஞ்சுக்குழியில உணர்ச்சிகள் சேர்ந்துருச்சு. அந்த உணர்ச்சிகள் அடுத்த கட்டமா எங்க போகும்? வெளிப்பாட்டுக்கு தானே போகணும். அதுதான் 4வது குழி, தொண்டைக்குழி. இங்கிருந்துதான் ஆற்றல் ஒரு வைப்ரேஷனாக, அதாவது அதிர்வாக மாறுகிறது. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் தொண்டை வழியாக வரும் சத்தமும் இந்த தொண்டைக்குழியில் ஏற்படும் அதிர்வுகளின் மூலமாக தான் உருவாகுது. சயின்டிபிக்கா பார்த்தா இங்கதான் நம்முடைய தைராய்டு சுரப்பிகள் இருக்கு. உடலின் ஒட்டுமொத்த மெட்டபாலிசத்தையும் தீர்மானிக்கும் ஒரு இடம். நம்முடைய எண்ணங்களை, உள்ளே இருக்கும் அந்த மின்சாரத்தை ஒலியாக மாற்றி உலகிற்கு வெளிப்படுத்தும் மிக முக்கியமான வாசலாக இந்த தொண்டைக்குழி இருக்கிறது. அந்த வெளிப்பாட்டுக்கு பிறகு உயிர் மின்சாரம் மேலே ஏறி சந்திக்கும் 5வது இடம் மிக மிக நுட்பமானது. அதை நாம் பல நேரங்களில் கவனித்திருக்கவே மாட்டோம். அதுதான் மூக்குக்கும் உதட்டுக்கும் இடையே உள்ள பள்ளம், அதாவது ஃபில்ட்ரம். குறிப்புகள் இதை சுவாசத்தை சமநிலைப்படுத்தும் ரகசிய இடம் என்று ரொம்ப அழுத்தமாக கூறுகின்றன. இது வெறும் ஒரு தசை பள்ளம் அல்ல. நம்முடைய வலது நாசி மற்றும் இடது நாசி இரண்டிலும் ஒரே மாதிரி சுவாசம் நடப்பதில்லை என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். மாற்றி மாற்றித்தான் நடக்கும். இந்த வலது இடது சுவாசங்கள் நம் மூளையின் வலது மற்றும் இடது பக்க செயல்பாடுகளை நேரடியாக கட்டுப்படுத்துகின்றன. அந்த 2 சுவாச காற்றுகளும் உரசி அவற்றின் வெப்பநிலையும் அழுத்தமும் சமநிலைப்படுத்தும் ஒரு மிகச் சிறிய ஆனால் அதிமுக்கியமான சென்சார் வெற்றிடம்.
நம் உடலின் தானியங்கி நரம்பு மண்டலம் சீராக இயங்க இந்த இடத்தின் சமநிலை மிக முக்கியம். வாசி யோகம்னு சொல்றதெல்லாம் இத பேஸ் பண்ணி வந்ததுதான் இதுல இருந்து நல்லாவே புரியுது. இதுக்கு பிறகு 6வது குழி. இது நம் அனைவருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு இடம்தான். புருவ மத்தி, அதாவது நெற்றி பொட்டு. இது அறிவின் திறவுகோல். எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஆஹா மூமெண்ட் இருந்துச்சு. ஏன்னா ஒரு விஷயத்த நாம ரொம்ப டீப்பா சிந்திக்கும் போதோ அல்லது ரொம்ப கவனிச்சு ஒரு வேலையை பார்க்கும்போதோ நம்ம அறியாமலேயே நம்ம நெற்றிய சுருக்குவோம். அந்த புருவ மத்தியில நம்ம கவனம் குவியும். இது ஏன் நடக்குது? ஏன்னா அங்கேதான் நம் மூளையின் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்கு. இதுதான் நம்முடைய லாஜிக்கல் திங்கிங், விழிப்புணர்வு மற்றும் முடிவெடுக்கும் திறனுக்கான இடம். பழங்கால தத்துவங்கள் இதை 3வது கண் என்று சொன்னாலும் இது உயிரியல் ரீதியாக நம் முழுமையான விழிப்புணர்வை கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான ஆற்றல் குழி. மிகச் சரியான விளக்கம். இறுதியாக இந்த உயிரியல் மின்சாரம் தன்னுடைய முழுமையான பயணத்தை முடிக்கும் 7வது குழி, உச்சிக்குழி. இதுதான் இந்த பயணத்தின் உச்சகட்டம். பிறந்த குழந்தையின் தலையில் நீங்க தொட்டு பார்த்தால் தெரியும், இந்த உச்சிக்குழி ரொம்ப மென்மையாக துடித்துக் கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயது வரை அந்த வெற்றிடம் திறந்தே இருக்கும். இதை அனாட்டமியில் ஃபாண்டனல் என்று சொல்வார்கள். ஒட்டுமொத்த உடலையும் தாண்டி உள்ளே பயணித்து வந்த அந்த மின்சாரம் பிரபஞ்ச சக்தியோடு, அதாவது நம்மை சுற்றியுள்ள மேக்ரோ என்விரான்மெண்டோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் இறுதி புள்ளி இதுதான். இந்த 7 குழிகள் வழியாக பயணிக்கும் போது அந்த உயிரியல் மின்சாரம் சாதாரண ஒரு உடல் ரீதியான ஆற்றலிலிருந்து மிக உயர்ந்த ஒரு மன மற்றும் பிரபஞ்ச விழிப்புணர்வாக பரிணாம வளர்ச்சி அடைகிறது. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? பிளஸ் மைனஸ் சொன்னோம். 7 குழிகள்னு ஒரு பெரிய அனாட்டமி மேப்பையே பார்த்தோம். உயிர் மின்சாரம் முதுகுத்தண்டின் கீழே இருந்து மூளை வரைக்கும் பயணிக்கிறதுன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரு பெரிய கேள்வி இங்க வருது. இது எல்லாம் இணைக்கும் அந்த சுவிட்ச் எங்கே இருக்கிறது? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த ஆற்றல்களை எப்படி நாமே தூண்டுவது? இதை வெறும் தத்துவமாகவோ மெடிக்கல் தியரியாகவோ மட்டும் படிச்சுட்டு போயிடாம நடைமுறையில் சாத்தியப்படுத்தும் அந்த ரகசியம் என்ன? குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு அந்த விடை கிடைச்சது. ஆனாலும் நீங்க அதை விளக்கும் போது அது இன்னும் ஆழமா புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இவ்வளவு பெரிய அறிவியலை சொல்லிட்டு அதை பயன்படுத்துற சாவிய கொடுக்காம விடுவாங்களா? அந்த ரகசிய சாவிதான் வஜ்ராசனம் என்று இந்த ஆதாரங்கள் ஆணித்தரமாக நிறுவுகின்றன. நாம் இதுவரை பேசிய இந்த உயிரியல் மின்சாரத்தை அந்த 7 வெற்றிடங்கள் வழியாக மேல் நோக்கி செலுத்த சித்தர்கள் கண்டறிந்த ஒரு பிரத்யேகமான, அதே சமயம் மிக எளிமையான உடல்நிலை இது. வஜ்ராசனம் என்ற பெயரை பலரும் யோகா வகுப்புகளில் கேள்விப்பட்டிருக்கலாம். சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இதுதான்னு மேலோட்டமா தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா இதன் அனாட்டமிக்கல் ரகசியம் ரொம்பவே ஆழமானது. இந்த இடத்துலதான் அந்த நோட்ஸ்ல இருந்த ஒரு அற்புதமான அனாலஜி என்ன பிரமிக்க வச்சது. வஜ்ராசனத்தோட மெக்கானிசத்தை விளக்க அதுல ஒரு பிளக் மற்றும் சாக்கெட் உதாரணத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அது உண்மையிலே ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஒப்பீடு. இப்போ ஒரு சாக்கெட்ல கரண்ட் இருக்கும், பிளக்ல வயர் இருக்கும். ஆனா இரண்டும் இணையும் போதுதான், அந்த இணைப்பு சரியா இருக்கும் போதுதான் மின்சாரம் பாயும், இல்லையா? அதே போல நீங்கள் வஜ்ராசனத்தில் அமரும்போது உங்களுடைய 2 குதிகால்களும் பின்னோக்கி சென்று நாம் இந்த அலசலின் ஆரம்பத்தில் தொட்டு பார்த்தோமே அந்த அஸ்திவாரமான வஜ்ரவேல் குழிகள், அதாவது அந்த இடுப்பு பள்ளங்களில் கச்சிதமாக அமர்ந்து அழுத்தம் கொடுக்கின்றன. ஆம், அதுதான் இதில் இருக்கும் மாபெரும் சூக்ஷ்மம். அந்த 2 பள்ளங்களும் சாக்கெட் போல செயல்படுகின்றன. நம்முடைய குதிகால்கள் பிளக் போல செயல்படுகின்றன. நீங்கள் வஜ்ராசனத்தில் முழங்கால் மடித்து அமர்ந்து உங்கள் முழு உடல் எடையையும் அந்த பள்ளங்களில் இறக்கும்போது உங்கள் முதுகுத்தண்டு இயற்கையாகவே 100% நேராகிறது. அந்த சரியான அழுத்தத்தின் மூலமாக சாக்ரல் நரம்புகளில் ஒரு தூண்டுதல் ஏற்படுகிறது. எப்படி ஒரு பிளக்க சுருகி சுவிட்ச போட்டதும் மின்சாரம் பாய்கிறதோ அதே போல அந்த அழுத்தத்தினால் உற்பத்தி மின்சாரம் விறுவிறுவென முதுகுத்தண்டின் மையக்கோடு வழியாக மேலே ஏறத் தொடங்குது. பிளஸ் மற்றும் மைனஸ் ஆற்றல்கள் அந்த அஸ்திவார வெற்றிடத்தில் பாதுகாப்பாக ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் உயிர் சக்தியாக மாறி நாம் முன்பு பார்த்த அந்த தொப்புள், நெஞ்சு, தொண்டை என அத்தனை வெற்றிடங்கள் வழியாகவும் தடையின்றி பாய்கிறது. இதை கேட்கும் போதே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. அப்போ ஒரு யோகியோ அல்லது ஒரு சாதாரண மனிதரோ எந்த ஒரு வெளி உதவியும் இல்லாமல் தனக்குள்ளேயே அந்த மாபெரும் அர்த்தநாரீஸ்வர சங்கமத்தை நிகழ்த்திக் கொள்வது இந்த ஒரு சிம்பிளான ஆசனம் மூலமாகத்தான் நடக்குது. இதத்தான் தத்ரூபமாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அந்த ஆதாரங்கள் விவரிக்கின்றன. வஜ்ரவேல் அப்படிங்கிறது வெறும் ஆயுதம் இல்ல, வஜ்ராசனம் அப்படிங்கிறது வெறும் எக்ஸசைஸ் இல்ல, இது ரெண்டும் சேர்ந்த ஒரு பயாலஜிக்கல் சர்க்கியூட்.
ஆக இன்றைய நம்முடைய இந்த ஆழ்ந்த அலசல ஒரு சுருக்கமாக தொகுத்து பார்த்தா நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா புரியுது. முருகப்பெருமான் சுவாமிமலையில் தன் தந்தையிடம் சொன்ன அந்த ஓம் என்ற பிரணவநாதத்தின் உற்பத்தி ரகசியம் என்பது மேகங்களுக்கு பின்னால் எங்கேயோ வெளியில் இருக்கும் ஒரு விஷயம் அல்ல. அது நமக்குள்ளேயே நம் நரம்பு மண்டலத்தில் இருக்கும் அந்த வஜ்ரவேல் குழிகளில்தான் பிறக்கிறது. நம் உடல்தான் அந்த பிரம்மாண்டமான கருவி. நம்முடைய உயிர் மின்சாரம்தான் அந்த அளப்பரிய சக்தி என்பதை இந்த சுவாமிமலை உபதேசம் நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் உணர்த்துகிறது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இதையெல்லாம் நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த ஆழமான அறிவியலால் ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன பயன்? வெளியில் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கும் ஆற்றலும் அமைதியும் ஆரோக்கியமும் நமக்குள்ளேயே ஒரு சிஸ்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த ரகசியத்தை நாம் உணரும் போது அது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையே மாற்றிவிடுகிறது. இந்த உயிரியல் மின்சாரத்தை 7 குழிகள் வழியாக பயணிக்கும் இந்த ஆற்றலை சரியாக புரிந்து கொண்டு தூண்டும்போது செரிமான கோளாறுகளிலிருந்து மன அழுத்தம் வரை பல விஷயங்களை நாமே குணப்படுத்திக் கொள்ள முடியும். பூரணமான ஆரோக்கியம், தெளிவான சிந்தனை, மன ஒருமைப்பாடு மற்றும் அந்த பிரபஞ்ச விழிப்புணர்வு அனைத்தும் ஒரு மனிதனின் கைவசப்படும் என்பதுதான் இதன் இறுதி இலக்கு. உங்களை நீங்களே முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள இந்த அறிவு மிகவும் அவசியம். இதற்காகத்தான் ஒவ்வொருவரும் இதை பொருட்படுத்த வேண்டும். ரொம்ப சரியா சொன்னீங்க. நம் உடல் என்ற இந்த மாபெரும் உயிரியல் எந்திரத்தை நாமே ஹேக் செய்வதற்கான ஒரு அருமையான வழிகாட்டுதல் தான் இந்த ஆதாரங்கள் நமக்கு கொடுத்திருக்கு. சரி, இன்றைய இந்த அலசலை நிறைவு செய்வதற்கு முன்பு உங்களிடம் ஒரு கேள்வியை, ஒரு புதிய சிந்தனையை விட்டு செல்ல விரும்புகிறோம். நீங்கள் இதை பற்றி சற்று ஆழமாக உங்களுக்கே உரிய அந்த தேடல் ஆழ்வத்தோடு யோசித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் பார்த்த மூல ஆதாரங்களில் விவாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து வஜ்ராசனம் என்பது ஒரு பிளக் மற்றும் சாக்கெட் போல செயல்படுகிறது என்பது. வஜ்ராசனம் எனும் ஒரே ஒரு குறிப்பிட்ட உடல்நிலை நம் உடலின் ஆழத்தில் இருக்கும் உயிரியல் மின்சாரத்தை தூண்டும் ஒரு மாபெரும் சாவியாக செயல்படுகிறது என்றால், நாம் அன்றாடம் சாதாரணமாக செய்யும் வேறு எந்தெந்த உடல் அசைவுகளும், நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாரம்பரிய பழக்க வழக்கங்களும் நமக்கே தெரியாமல் நம் உள்ளே இருக்கும் மாபெரும் ஆற்றலை திறக்கும் ரகசிய சாவிகளாக ஒளிந்திருக்கக்கூடும். அது சம்மணமிட்டு உட்கார்ந்து சாப்பிடுவதாக இருக்கலாம், அல்லது கைகூப்பி வணக்கம் சொல்வதாக இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ளேயே இருக்கும் அந்த ரகசிய கதவுகளை தட்டுங்கள். இந்த தேடல் உங்களை இன்னும் பல ஆச்சரியங்களுக்கு அழைத்துச் செல்லும். மீண்டும் ஒரு அற்புதமான அலசலில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.